எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் ஒரு ஃபோன் பாக்ஸை தான் எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபோன் பாக்ஸை வச்சு நிறைய டைப்பில் நம்ம ரீயூஸ் பண்ணலாம். ஆர்கனைசர்ஸ் பண்ணலாம், ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இன்றைக்கி நாம் அதை வச்சு என்ன பண்ண போகிறோம்னா, அழகான ஒரு கேலண்டர் தான் பண்ண போகிறோம். இந்த கேலண்டரை நீங்கள் டெஸ்க் மேலே வச்சுக்கலாம், டேபிள் மேலே வச்சுக்கலாம், ஆர் ஃப்ளோட்டிங் டைப்பாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஷீட் எடுத்துக்க போகிறோம். இந்த ஷீட் நார்மலான ஒரு சார்ட் பேப்பராகவோ இல்லைன்னா குவாலிட்டியான ஜிஎஸ்எம் பேப்பராகவோ இருக்கலாம். இந்த ரெண்டில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த கேலண்டரை ஒரு ஹேண்ட்மேடாக கூட பண்ணலாம். அக்ரிலிக் மார்க்கர்ஸ் இல்லைனா நார்மல் மார்க்கர்ஸை வச்சு ஒவ்வொரு மந்த்தையும் நீங்கள் பை ஹேண்ட்லேயே ட்ரா பண்ணி டிசைன் பண்ணியும் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரு கேலண்டர் தீமை பிரிண்ட் அவுட் எடுத்து அதை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 4 பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுக்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்காக அதோட சைஸ் வச்சு நான் மெஷர் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு கட் பண்ணியிருக்கேன். பண்ணதுக்கப்புறமா நம்மளோட பாக்ஸில் ஒவ்வொரு மந்த்தையும் வந்து கரெக்டாக உள்ளே வச்சு இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜானில் ஸ்டார்ட் ஆகி எவ்ரி 3 மந்த்ஸ் வந்து இருக்க மாதிரி லைன் பை லைன் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, டபுள் சைட் டேப்பை வச்சு பாக்ஸுக்குள்ளே லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் சின்னதாக நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். எதுக்காகனா இதுக்குள்ளே அந்த குட்டியான டாய்ஸை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணணும். அதுக்காக சின்ன சைஸில் கட் பண்ணி டபுள் சைட் டேப்பை வந்து நான் இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்மளோட டாய்ஸை வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இது எனக்கு கிண்டர் ஜாய்க்கு கிடைச்ச டாய்ஸ், அதை நான் இதுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த டைப் ஆஃப் டாய்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நாம் பிரிண்ட் பண்ணியிருந்தோம்ல ஷீட், அதுலேயே நான் மேலே வந்து 2026 அண்ட் ஒரு ஃப்ளார் டிசைன் இருக்க மாதிரி தான் பிரிண்ட் பண்ணியிருந்தேன். அதை வந்து நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த 2026ஐயும் இந்த ஃப்ளாரையும் நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். இது உங்களோட சாய்ஸ் தான். உங்களுக்கு எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ண பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். டாப்பில் ப்ளேஸ் பண்ணலாம், லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ப்ளேஸ் பண்ணலாம், உங்களோட இஷ்டம். எனக்கு வந்து லெஃப்ட் சைட் கார்னரில் மேலே வந்து 2026 இருக்கணுங்கிறதுக்காக நான் அங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ரைட் சைடில் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாரை வந்து நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஒயிட் வேணுங்கிறதுனால நான் இந்த பாக்ஸை அப்படியே விட்டுருக்கேன். நீங்கள் வேணும்னா உங்களுக்கு பிடிச்ச கலரில் கலர் பேப்பர் ஆர் டிசைனர் ஷீட்ஸ் வச்சு கூட இதை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட டேபிள் கேலண்டர் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.